கர்த்தர் செய்த அளவில்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். என்னை உங்கள் மத்தியிலே சாட்சியாய் பழையபடியுமாய் கொண்டு வந்ததற்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னுடைய பேரு பிள்ளை கெவின் ஜோயல் ஜேம்ஸ் ஸ்கூலில் படிக்கிறான். அவன் 576 மார்க் எடுத்து முதல் மாணவனாக வெற்றி பெற்று கொண்டிருக்கிறான். அதற்காக நான் பொருத்தனை பண்ணிக்கொண்டேன். இந்த உபவாச கூட்டத்திலே நான் உமக்காக ஆண்டவரே பேசுவேன், அவனை குறித்து பேசுவேன் என்று பொருத்தனை பண்ணிக்கொண்டேன். அவன் அதன்படியே 576 மார்க் எடுத்து முதல்வனாக வெற்றி பெற்றிருக்கிறான். அதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற எல்லாம் வல்ல தேவனுக்கு, ராஜாதி ராஜாவுக்கு சகல கனமும் மகிமையும் என்னாலும் உண்டாவதாக. மீண்டுமாய் என்னை அன்போடு அழைத்த இந்த சபையின் போதக பிதா ஐயா அவர்களுக்கும் மற்றும் உதவி குருவானவர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் சபையில் உள்ள பெரியவர்கள், மூப்பர்கள், வாலிபர்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். நான் 365 நாட்களும் 365 தானே நாட்களும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். ஒரு கேள்வி, போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் என்ன பிரசங்கத்தை கேட்டீங்க? ஆண்டவரே, நான் வந்த இடம் தப்பு, அப்படியா? அதனால் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் என்ன வார்த்தையை கேட்டீங்க, அந்த வார்த்தையை கேட்டு உங்கள் வாழ்க்கையில் எதை நடைமுறைப்படுத்தி என்ன மாற்றத்தை அப்பாட்ட கொண்டு வந்தீங்க? போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை சபை லீவா? இல்லைல்ல? சரி, நான் அப்படி இருக்கக்கூடாதுன்னு அப்பாட்ட நான் வேண்டிக்கிறேன். எப்போதுமே செய்திக்கு முன்பதாக நான் 3 காரியங்களை பண்ணுவேன். முதலாவது, கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்பது. அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இம்மட்டும் உம்மை பாட, உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை உயர்த்த நீர் கொடுத்த எல்லா பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் கேட்க இருக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். தூக்கத்தின் ஆவிகள், கலக்கத்தின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், கோபத்தின் ஆவிகள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு எடுத்து போடும். நான் நீசன், பாவி, குப்பை, ஒன்றுக்கும் உதவாதவன். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். ரெண்டாவது, உங்கள் பக்கத்தில் உங்கள் கரத்தை பிடித்து அவர்கள் முகத்தை பார்த்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு சமாதானம் சொல்லுங்கள். இல்லை, சமாதானமே இல்லையா? மணி 1 ஆனதுனாக்கில் தூக்கமாக இருக்கா? இல்லைல்ல? மறுபடியும் சொல்லுங்கள் பார்க்கும். அவங்க முகத்தை பார்த்து சிரித்து கொண்டு, ஆண்டவராகிய இயேசு, ஏன் மூஞ்சி இல்லை, பக்கத்தில் இருக்கவங்க முகம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு சமாதானம் சொல்லிட்டீங்கல்ல? சே, எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா எல்லா சபைகளும் இதுதான். இந்த வார்த்தை உங்கள் இருதயத்தை கிழிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆமென். நான் என்னைக்காவது வருவான், கேட்பான், பதில் சொல்லி ப்ரைஸ் வாங்கணும், அது இல்லை. இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் மற்றவருக்கு பிரகாசிக்கிற ஒளியாக இருக்க வேண்டும் என்று விசுவாசிக்கிறவர்கள் காது கொடுத்து இந்த வார்த்தையை கேட்க ஆசைப்படுகிறேன். ஆமென். சரி, எப்போதுமே செய்திக்கு முன்பதாக 3 காரியங்கள், 2 காரியம் முடிந்து விட்டது. 3வது காரியம், நான் கேள்வி கேட்பேன், நீங்கள் பதில் சொல்லலாம். ஆமென். இவ்வளோ நேரம் ஒழுங்காக தான் போயிட்டு இருந்தேன். இப்போ நீ கேட்குற கேள்வி தான் எப்படின்னு தெரியல, அப்படியா? சே, என்னுடைய கேள்வி, அதற்கு முன்பதாக நான் சொல்லிடுறேன், கண்டிப்பாக நீங்கள் மோகன் ஐயாவோட பேரன் பேத்தி, ஓகே? டிஜி ஐயாவோட சொக்காரங்க, நான் ஒத்துக்கிறேன். அதனால் நீங்கள் வேதத்திலிருந்து இந்த கேள்விக்கு பதில் சொல்ல நான் ஆசைப்படலை. இந்த வாழ்க்கையில் எனக்கு 38 வயது. இந்த 38 ஆண்டுகளாய் கர்த்தருடைய அன்பை எவ்வளவு ருசி பார்த்திருப்பேனோ அதிலிருந்து நான் பதில் சொல்லணும். அப்படின்னா நீங்கள் 60 வயது, 80 வயது, 100 வயதாக இருக்கலாம். இத்தனை ஆண்டு காலமாய் கர்த்தருடைய அன்பை ருசி பார்த்ததுலேருந்து இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும். ஆமென். அம்மா பின்னாடி கேட்குதா? ஆமென். தூணில் அப்படி சாஞ்சு தூங்கிடாதீங்க. இத்தனை ஆண்டு காலமாய் கர்த்தருடைய அன்பை ருசி பார்த்ததுலேருந்து இங்கே பதில் சொல்ல ஆசைப்படுகிறேன். சரியா? என்னுடைய கேள்வி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்தில் வந்தார்? இப்போ தான் நான் சொன்னேன், நீங்கள் கண்டிப்பாக மோகன் ஐயாவோட சொக்காரங்க தான்,
டிஜி சையோட பேரம் பேத்தி தான். எனக்கும் மாற்று கருத்து அல்லம்மா. கண்டிப்பாகவே அப்பா இந்த உலகத்தில் பாவிகளை ரட்சிக்க தான் வந்தார். வேதத்தின் பிரகாரம் அதற்கு தான் வந்தார். நான் அதில் மாற்று கருத்து இல்லை. உலகத்தின் பிரகாரமாய் கர்த்தருடைய அன்பை ருசி பார்த்தல் இதற்காக கூட அப்பா வந்திருக்கலாம். அப்படின்னா வேற எதற்காக வந்திருக்கலாம்? எவ்வளவு ஒரு பின் ட்ராப் சைலன்ஸ். ஏமா நான் உலகத்தின் பிரகாரமாய் கேட்குறேன், வேற எதற்காக அப்பா வந்திருக்கலாம்? ஆசீர்வதிக்க மட்டும்தானா? அசன பண்டிகையிலே அப்பா ஆசீர்வாதம் கொடுத்துட்டார். வேற அம்மா கேட்கல. யாராவது பாஸாவது பண்ணலாம். நீங்கள் தான் சொல்ல மாட்டேங்க. பாவிகளை தேடிக்க வந்தார். ஆமாம்மா கரெக்டு தான், அதில் மாற்று கருத்து அல்ல. வேற நீங்கள் பக்கத்தில் வந்துட்டீங்க. வேற ஆலோசனை கொடுக்குறார். வேற அன்பை தேடுவதற்காக. வேற இன்னும் எதிர்பார்க்குற நல்ல பதில். அம்மா பின்னாடி இருக்கிற அம்மா ஆசிரியர் பெருமக்கள்லாம் இருப்பீங்க. வேற எதற்காக? உலகத்தின் பிரகாரமாய். புரியல? தேவ ஆட்டுக்குட்டி. வேற அம்மா இன்னும் டிஜி செய்ய விட்டு வெளியே வரவே இல்லை. வேற சுவிசேஷத்தை அறிவிக்காம வேதத்து பிரகாரம் வேண்டாமா? உலகத்தில் கர்த்தருடைய அன்பை நீங்கள் இவ்வளோ நாள் ருசி பார்க்கவே இல்லையா? இதற்காக கூட எங்கள் அப்பா வந்திருக்கலாம். இதற்காக வந்தார். அப்படின்னா வேற எதற்காக? நம்ம நரகத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்காக வந்தார். வேற நல்ல பதில். வேற சமூக பணி. வேற எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்ப. வேற எல்லாத்தையுமே வேற வேறன்னு சொன்னால் இதுக்கு மேலே நாங்கள் என்ன சொல்ல? டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம். நான் ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேன். ஏன் நான் இந்த கேள்வியை கேட்குறேன்னா, இன்றைக்கு கிறிஸ்தவத்தின் சாராம்சம் என்பது இதை பற்றி தான் இருக்கிறது. இதற்காக கூட அப்பா வந்திருக்கலாம். அப்படின்னா வேற எதற்காக? சரி, நானே பதில் சொல்லிடுறேன். கேட்குறீங்கல்ல? உங்கள் ஊரில் ஒரு குளம் இருக்குதுன்னு வச்சுக்கிறோம். உங்கள் ஊரில் ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் கர்த்தருடைய கிருபையினால் எல்லா வருடமும் தண்ணி வரட்டும். ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஒரு 6 வருடம் தண்ணி வரலை அப்படின்னா அந்த குளம் எப்படி இருக்கும்? வறட்சியாக இருக்கும். வேற முள்ளு முளைச்சிருக்கும், வறட்சியாக இருக்கும், பள்ளம் இருக்கும், பூச்சிகள் அடையும். அப்படி தானே? 7வது வருஷம் குளத்தில் பயங்கரமான தண்ணி. குளத்தில் இந்த கரையிலேருந்து அந்த கரை வரைக்கும் மறுகால் போகிற அளவுக்கு தண்ணி வளர்ந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் எல்லாரும் என் பின்னாடி நிற்கிறீங்க. மூக்கு பேரி யோவான் ஆலயத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் என் பின்னாடி நிற்கிறீங்க. சாரி, மார்க்க ஆலயம் மூக்குப்பேரியில் உள்ள சபை மக்கள் எல்லாரும் என் பின்னாடி நிற்கிறீங்க. நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் குளத்தில் இறங்கி இந்த பக்கத்துலேருந்து அந்த கரை வரைக்கும் நடந்து போங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் நடந்து போவீங்களா? நடந்து போவீங்களா? ரொம்ப நல்லவங்க, சந்தோஷம். சரி, இப்போ நான் இறங்கி குளத்தில் இந்த கரையிலேருந்து அந்த கரை வரைக்கும் நடந்து போயிட்டேன். நீங்கள் என் பின்னாடி வருவீங்களா? எவ்வளோ விஷம் பார்த்தீங்களா? வருவோம்னு எவ்வளோ அழகாக சொல்கிறீங்க. நான் மனுஷன், நான் அப்படி நினைக்கிறேன். ஆனால் நம்மை படைத்த கர்த்தர் அதைத்தான் இந்த உலகத்தில் செய்துவிட்டு போனார். அல்லேலூயா. அவர் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து காண்பித்து விட்டு போயிருக்கிற பரிசுத்தமுள்ள தெய்வம். சத்தமோர் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இந்த உலகத்தில் நீங்கள் யாரை வேணாலும் முன்மாதிரியாய் வைத்து வாழலாம். ஆனால் அது நிரந்தரம் அல்ல. எங்கள் அக்கா தூக்கிடுவாங்க, எங்கள் அம்மா தூக்கிடுவாங்க, என்ன அண்ணன் தம்பி தூக்கிடுவாங்க, எப்படியாவது என்னை உயரத்தில் கொண்டு வச்சிருவாங்க. ஒரு காலமும் நடக்காது. ஆமென். உங்களை படைத்த கர்த்தர் ஒருவரை தவிர உங்களை உயர்த்த யாராலும் முடியாது. ஆமென். அவர் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு போயிருக்கிறார். இன்னும் புரியும்படியாக சொல்லணும்னா, அவர் ஒரு கோடு போட்டுட்டு அப்பா எங்கே போய் சேர்ந்திருக்காரு? பரலோகத்துக்கு போயிருக்காரு. நம்மளை பின்னாடி கோட்டை ஃபுல்லாக அழிச்சிட்டு வர சொல்லியிருக்கார். அப்படியா? அவர் கோடு போட்டு போயிருக்காரு. நம்ம பின்னாடி என்ன செய்யணும்? ரோடு போடணும். ரோடு நம்ம ஒருவரால் போட முடியுமா? ஏன் ஒருத்தனால ரோடு போட முடியுமா? முடியாது.
ரோடு போடணும்னா நம்ம சொக்காரங்க, சொந்தக்காரங்க, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி எல்லாரையும் கூப்பிட்டு பரலோகத்துக்கு ரோடு போடணும். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்பா கோடு போட்டு பரலோகத்துக்கு போயிருக்காரு, நான் ரோடு போட்டு பரலோகத்துக்கு போவேன். நான் மட்டும் போக மாட்டேன், என் கூட என் அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, சொந்தக்காரங்க, சொக்காரங்க எல்லாரையும் கூட்டிட்டு நித்திய காலமாய் அப்பாவோடு வாழுவேன் என்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இந்த உலகத்தில் அப்பா வாழும்போது அப்பாவுக்கு அநேக உபத்திரம் இருந்துச்சு. ஆமாவா இல்லையா? அப்பாவை காரி துப்புனாங்க, நம்மளையும் காரி துப்புறாங்களா இல்லையா? அப்பாவை அடித்தாங்க, நம்மளையும் அடித்தாங்களா இல்லையா? அப்பாவை முன்ன விட்டுட்டு பின்னாடி பேசுனாங்க, நம்மளையும் பேசுகிறாங்களா இல்லையா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? அந்த உலகத்தில் யார் உங்களை திட்டினாலும், யார் உங்களை துப்புனாலும், யார் உங்களை ஏளனமாக பண்ணாலும், யார் உங்களை ஒதுக்குனாலும் அவங்கள பார்த்து ஒன்று தான் சொல்லணும், எங்கள் அப்பாவுக்கே அந்த நிலைமை, நான் எம்மாத்திரம். அல்லேலூயா. எங்கள் அப்பாவுக்கே எம்மாத்திரம், எங்கள் அப்பாவுக்கே அந்த நிலைமை, நான் எம்மாத்திரம். இந்த உலகத்தில் எத்தனை கோடி தெய்வங்கள் இருந்தாலும் பரிசுத்தமுள்ள தெய்வம் நம்ம அப்பா மாத்திரம்தான். முன்மாதிரியாய் நீங்கள் வைத்து வாழ வேண்டிய ஒரே ஒரு தெய்வம் என்றால் அது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அல்லேலூயா. அப்பா சொல்கிறாரு, என் கூட உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறேன், அந்த ஸ்தலத்துக்கு எப்படியாவது நீங்கள் வந்துடுங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா பரலோகம் போவேன் அப்படிங்கிற இன்னைக்கு இல்லை, அப்பா என்னைக்கு அழைக்கிறாரோ அன்னைக்கு நான் நிச்சயமாக பரலோகத்துக்கு அப்பாவோட முகமுகமாக பார்ப்பேன்னு சொல்கிறவங்க சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்கள். நான் எங்கே கொண்டு சொல்லு இருக்க 50 கையில் 10 கை தான் மேலே எழும்புது. மற்றவங்களுக்கெல்லாம் பரலோகம் போங்கிற நம்பிக்கையே இல்லையா? அதற்காக தான் ஃபாஸ்டிங் ப்ரேயர், அதற்காக தான் ஆல் நைட் ப்ரேயர், அதற்காக தான் சண்டே சர்வீஸு. ஏன் தெரியுமா? கண்டிப்பாய் நானும் பரலோகத்துக்கு போவேன் என்கிற வைராக்கியமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டும். சடங்காச்சாரமான கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டாம். நான் பரலோகத்துக்கு போவேன் நம்பிக்கை இல்லாதவங்க கிறிஸ்தவர்களே அல்ல. ஆமென். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எதுக்காக அல்லேலூயா சொல்றீங்க சொல்லுங்க பார்ப்போம். நிச்சயமாய் என் அப்பாவோடு நான் பரலோகத்துக்கு நித்திய காலமாய் வாழுவேன். இந்த பாடு உபத்திரம் எல்லாம் கொஞ்ச காலம்தான், அவரோட முகமுகமாக இருக்கிற காலம் தான் நித்திய காலம். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், அப்பா எதற்காக வந்தார் இந்த உலகத்தில்? ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும் இந்த உலகத்தில் என்று நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டு போயிருக்கிறார். இதே பாடு இதே உபத்திரம் உண்டு மகனே, இதே பாடு இதே உபத்திரம் உண்டு மகளே, ஆனாலும் திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்த கர்த்தரை முன்மாதிரியாய் வைத்து வாழ்ந்தோமானால் பரலோக ராஜ்யத்திற்கு பாத்திரவான்கள். அல்லேலூயா. புரிஞ்சில்ல? இனிமே தான் செய்திக்குள்ளே போகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அம்மா ஐயா எல்லாம் சேர்ந்து வாசிங்க. ரெடி? சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் 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 சகல ஜனங்களிலும் சகல ஜனங்களிலும் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் சரி, பைபிளை மூடிடுங்க. இந்த வார்த்தை எதை பற்றி சொல்லுகிறது என்றால், தூங்குறவங்க அல்லேலூயா சொல்ல. அல்லேலூயா. அம்மா நான் தூங்குறவங்கள தான் சொல்ல தூங்காதீங்கம்மா. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் இந்த வார்த்தையை உள் வாங்கி உங்கள் வாழ்க்கையில் நடப்பிக்கணும், அதன் மூலமாக அப்பாவுடைய நாம மகிமைப்படணுங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். தயவு செய்து இந்த வார்த்தையை கேளுங்க. இந்த வார்த்தை யாரை பற்றி சொல்லியிருக்கிறது என்றால், வேதத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு ஜனங்கள் இருந்தாங்களா? இருந்தாங்க. எங்கே இருந்தாங்க?
எகிப்தில் இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? அடிமையாக இருந்தாங்க. சரி, நல்ல பதில். அப்போ அவங்கள எங்கே கூட்டிகிட்டு போவேன்னு சொன்னார்? கானான் தேசத்துக்கு கூப்பிட்டு போவேன்னு சொன்னார். சரி, எகிப்திலிருந்து கானானுக்குள் கூட்டிகிட்டு போவேன் அப்பா அழைச்ச இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை பேர்? கை தூக்குங்க பார்ப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தின் பின்பாகம். யாத்திராகமம் 12:37 பின்பாகம். அம்மா தவறா பைபிள் படிக்கிறீங்க. உங்கள் பைபிளில் பிள்ளைகள் தவிர அப்படின்னு போடவே இல்லையா? பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷர்கள். அம்மா அம்மா எப்படி சொல்லணும்? பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷர்கள். வேதம் அப்படி தானே போட்டிருக்கு? வெறும் 6 லட்சம்னா போட்டிருக்கு? பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷர்கள். மார்க்கு ஆலயம் மூக்குப்பேரி ஆலயத்தில் ஒரு கணக்கு பண்ணுவோம். சரியா அம்மா? கணக்கு தெரியும்ல? கணக்கு பண்ணுவோம். அப்பா எகிப்திலிருந்து கானானுக்குள் கூட்டிகிட்டு போவேன்னு 6 லட்சம் புருஷர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்படி தானே? தேர்ந்தெடுக்கலாம், அழைச்சிருக்கிறார். புருஷர்கள் இருந்தால் அவங்களுக்கு மனைவிமார் இருப்பாங்களா இல்லையா? இருப்பாங்க. எத்தனை லட்சமாக சேர்க்கலாம் அந்த மனைவிமாரை? 6 லட்சம் புருஷர்களுக்கு 6 லட்சம் மனைவிகள்னு வச்சுக்கிறோம். சரியா? 6 + 6 12 லட்சம். வசனம் சொல்கிறது, யாத்ராகமம் 12:38 வசனம் முன்பாகம் சொல்கிறது, அவர்களோடு கூட பல ஜாதியான அப்படின்னு வசனம் சொல்லுதா? அப்படின்னா எகிப்திலிருந்து கிளம்பின இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரமல்ல, அவங்க கூட பல ஜாதியான ஜனங்களும் கிளம்பியிருக்காங்க. அப்படி தானே அம்மா? கிளம்பியிருக்காங்களா இல்லையா? அந்த பல ஜாதிகளை எத்தனை லட்சமாக சேர்க்கலாம்? பல ஜாதி ஜனங்களை எத்தனை லட்சமாக சேர்க்கலாம்? ஏம்மா உங்களுக்கு கணக்கு தெரியுமா இல்லையா? கேள்விதாம்மா கேட்குறேன். எத்தனை லட்சமாக சேர்க்கலாம்? 3 லட்சம். அப்போ 12 + 1 3 15 லட்சம். வசனம் அழகாக சொல்கிறது, பிள்ளைகள் தவிர அப்படின்னு சொல்லுது. பிள்ளைகள் அப்போ உள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் நம்மளை மாதிரி 2-3 பெக்கிறவங்க இல்லை, டன் கணக்காக பெக்கிறவங்க. அப்படின்னா அவங்க எத்தனை லட்சம் பிள்ளைகளை சேர்க்கலாம்? 12 லட்சம் பிள்ளைகளை சேர்க்கலாம். 15 + 1 12 27 லட்சம். இவங்க கூட கண்டிப்பாக இவங்க வளர்த்த ஆடு மாடு கழுதை குதிரைன்னு எல்லாமே போயிருக்குமா இல்லையா? அது எத்தனை லட்சமாக சேர்க்கலாம்? ஒரு 10 லட்சம். சரி, அப்போ 27 + 1 10 லட்சம் எத்தனை? 37 லட்சம். பரிமாட்கு ஆலயம் மூக்குப்பேரி சபை கணக்கு பிரகாரம் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் போகன்னு கிளம்பின ஜனங்கள் மொத்தம் எத்தனை பேர்? வேதத்தில் போடலை. எப்படி? உங்கள் சபை கணக்கு பிரகாரம். இதை விட கூடவும் போயிருக்கலாம், இதை விட குறையவும் போயிருக்கலாம். அப்பா ஒருவருக்கு தான் தெரியும். நல்லா கவனித்து பாருங்கள். உங்கள் சபை கணக்கு பிரகாரம் எத்தனை லட்சம் பேர் கிளம்பியிருக்காங்க? 37 லட்சம் பேர் கிளம்பியிருக்காங்க. அம்மாடியோ! இந்த 37 லட்சம் பேரையும் திக்குவாயும் மந்தனாவும் உடைய ஒரே ஒரு மோசே ஐயாவை வச்சு நடத்தின கர்த்தர் எவ்வளவு பெரியவர்! அப்பாவுக்கு கரம் தட்டி ஒரு நன்றி சொல்லலாமா? 37 லட்சம் பேர். இந்த 30 பேருக்கு மைக்கை பிடிச்சி இப்படி கத்துன்னு கத்த என்னால் முடியலையே. 37 லட்சம் பேரையும் நடத்தின நம் தேவன் எவ்வளவு பெரியவர்! அல்லேலூயா! கவனிங்க, 37 லட்சம் பேர் கானானுக்குள்ளே போவன்னு சட்டி பொட்டியை கட்டிட்டு கிளம்பியிருக்காங்க. ஆனால் அந்த கானானுக்குள்ளே எத்தனை பேர் தான் போனாங்க? எத்தனை பேருமா? பேர் வாங்கம்மா, கை தட்டுங்க பாப்பா. அந்த அம்மாவுக்கு எத்தனை பேர் தான்? 2 பேர். உங்கள் சபை கணக்கு பிரகாரம் 37 லட்சம் பேரில் கானானுக்குள் போனதில் எத்தனை பேர் தான் போய் சேர்ந்தாங்க? 2 பேர். யாரெல்லாம்? யோசுவா ஐயாவும் காலேப் ஐயாவும். ஏன் இந்த 37 லட்சம் பேரும் கானானுக்குள்ளே போகலை? முறுமுறுத்தாங்க. நல்ல பதில். வேற? விசுவாசம் இல்லை. ரொம்ப நல்ல பதில். வேற?
கீழ்ப்படியலை. நல்ல பதில். வேற? அந்நிய தெய்வத்தை வணங்கினாங்க. நல்ல பதில். வேற? தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படியவே இல்லை. வேற? வேசித்தனம் பண்ணாங்க. லட்டு லட்டான பாயிண்ட் எல்லாம் கொடுக்குறீங்களே. வேற? சே, இவளெல்லாம் பண்ணதுனால அந்த 37 லட்சம் பேரில் 2 பேர் தான் கானானுக்குள்ளே போனாங்க. ஆமென். இன்னைக்கு இந்த மூக்கு பெரிய ஆலயத்தில் 50 பேர் உட்காந்துருக்கோம். கானானுக்குள் போவேன், பரலோகத்துக்கு போவேன்னு அல்லேலூயா சொன்னோம். உங்கள் எல்லாரையும் பார்த்து, என்னையும் பார்த்து கர்த்தர் கேட்குறாரு, அவன் முறுமுறுத்தான், கோவப்பட்டான், விக்கிரகாராதனை பண்ணான், வேசித்தனம் பண்ணான், கீழ்ப்படியில் கற்பனைகளுக்கு விரோதமாக பண்ண, அதனால் அவனை கானானுக்குள்ள நான் போகலைன்னு கர்த்தர் சொல்கிறாரு. நீங்கள் எல்லாம் இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களான்னு கர்த்தர் கேட்குறார். ஆமென். புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். புரியாதவங்க எதனால் புரியலைன்னு சொல்லுங்க பார்ப்போம். நான் கேட்குற கேள்வி புரியுதா? கானானுக்குள்ளே அவங்க போகாததுக்கு காரணம் நீங்கள் தான் சொன்னீங்க. கீழ்ப்படியலை, முறுமுறுத்தாங்க, கோபப்பட்டாங்க, விக்கிரகாராதனை பண்ணாங்க, வேசித்தனம் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. அதனால் அவங்க கானானுக்குள்ளே போகலைன்னு சொன்னீங்க. நம்மளும் இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி தான். எப்படி அவங்கள கானானுக்குள் கொண்டு போவன்னு அழைச்சாரோ அதே போல் நம்மளையும் பாவம் என்கிற இருளுக்குள்ளேருந்து மீட்டு எடுத்திருக்கிறார். ஆமாவா இல்லையா? அவங்க எப்படி கானானுக்குள்ள போவன்னு வந்தாங்களோ அதே போல் நம்மளையும் பரலோகத்துக்கு போவன்னு அப்பா சொல்லியிருக்காரு. ஆமாவா இல்லையா? அவங்க எப்படி சோறு இல்லை தண்ணி இல்லைன்னு புலம்புனாங்களோ அதே போல் நம்மளும் சோறு இல்லை தண்ணி இல்லைன்னு புலம்புறோம். ஆமாவா இல்லையா? அவங்கள எப்படி கர்த்தர் போஷித்தாரோ அதே போல் நம்மளையும் கர்த்தர் போஷித்துட்டு வராரு. ஆமாவா இல்லையா? அவங்க எப்படி கானானுக்குள்ளே போகலையோ அதை போல் நம்மளையும் போக முடியாதுன்னு சொல்லவா உட்காந்துருக்கோம்? அவங்க எதனால் போகலை? விக்கிரக ஆராதனை, வேசித்தனம், கீழ்ப்படியாதது, கர்த்தருடைய கற்பனைகளுக்கு விரோதமாய் பண்ணுறது, இது எல்லாத்தினாலையும் அவங்க போகலை. இது எல்லாத்தையும் அன்பான பரிமார்க்கு ஆலயம் மூக்கு பேரி சபை மக்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு கர்த்தர் கேட்குறார். உங்களை பார்த்து, என்னை பார்த்து கர்த்தர் கேட்டுட்ருக்கிறார். உன்னை கானானுக்குள் போகன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, ஒவ்வொரு மீட்டிங்லையும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, உங்களை பார்த்து கர்த்தர் கேட்குறார், கானானுக்குள் நீங்கள் போக வேணுமா? அதனால தான் அப்பா அந்த உபாகமம் 7:7 சொல்கிறாரு, நீங்கள் எடுக்க வேண்டாம் சிஸ்டர், என்னை பாருங்கள் சிஸ்டர். உபாகமம் 7:7 சொல்கிறாரு, திரட்சியான ஜனம்னு ஒன்றை நான் எடுக்கலை, இந்த ஊரில் பெரிய பணக்காரர் நினச்சி ஒன்றை நான் தெரிந்து கொள்ளலை, இந்த ஊரில் நீங்கள் பெரிய கோடீஸ்வரர் நினச்சி ஒன்றை நான் தெரிந்து கொள்ளலை, நீங்கள் பெரிய பிரசிடென்ட் நினச்சி கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளலை, நீங்கள் பெரிய வார்டு மெம்பர் நினச்சி கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளலை, கொஞ்சமாக இருந்த உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. கொஞ்சமாக இருக்கார். தேவனுடைய தெரிந்தெடுப்பு நம்முடைய இல்லாமை தான். ஆமென். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவருடைய தெரிந்தெடுப்பு, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டது என்ன பார்த்து சொல்லாதீங்க, பக்கத்தில் அவங்க மூஞ்ச பார்த்து சொல்லுங்க. கர்த்தருடைய தெரிந்தெடுப்பு உங்கள் இல்லாமை தான். கையை விட்டுருங்க. நீங்கள் என்னைக்கெல்லாம் இல்லை இல்லை இல்லைன்னு இந்த ஆலயத்தில் ஒரு ஓரமாக உட்கார்ந்து அழுதிங்க பார்த்தீங்களா, அப்போ தான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். ஆமென். இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லி வீட்டில் கண்ணீர் வடித்து அழுது ஜெபம் பண்ணீங்க பார்த்தீங்களா, அப்போ தான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். ஆமென். நீங்கள் திரட்சியான ஜனமனு உங்கள் பேரில் அன்பு வைக்காத கர்த்தருங்க, பணம் இல்லைன்னா உங்கள் கூட பிறந்த அக்கா தங்கச்சி கூட உங்களை எட்டி பார்க்க மாட்டாங்க. ஆமென். நீங்கள் ஒரு 10,000 20,000 கடன் வாங்கிட்டு இருக்கீங்கன்னு உங்கள் அக்காவுக்கு தெரியட்டும், உங்கள் வீடு இங்கே இருக்கட்டும், இது வழியாக சர்ச்சுக்கு வந்தால் தான் பக்கம்னு சொன்னாலும் உங்கள் அக்கா நாசரேத் வழியாக மினி பஸ்ஸை பிடிச்சி இந்த ஆலயத்துக்கு வந்து உட்காந்துருப்பாங்க. ஆமாவா இல்லையா? ஆனால் உங்களை படைத்த கர்த்தர் சொல்கிறாரு, கொஞ்சத்தில் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறாரு. கரம் தட்டி அப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பாப்பா. கரம் தட்டி அப்பாவுக்கு நன்றி. என்னை கொஞ்சத்தில் தெரிந்து கொண்டீங்களா ஆண்டவரே, என்னை ஒன்றுமில்லாத நேரத்தில் தெரிந்து கொண்டீங்களா ஆண்டவரே. ஏன்னா விளங்காத நம்மளை விளங்க செய்கிறதான் அப்பாவுக்கு பிடிக்கும். அல்லேலூயா. வேதத்தில் கூட ஒரு இடத்துல சொல்லியிருக்காருல்ல, பேதுருன்னு ஒரு ஐயா இருந்தார். அந்த பேதுரு ஐயா மீன் பிடிச்சிட்டு வரும்போது சுற்றி இருக்கவங்களாம் என்ன சொல்லியிருப்பாங்க, இன்றைக்கி யார் மூஞ்சில் நீ முழிச்சிட்டு போன விளங்காதவனை,
விளங்காத படகை கொண்டு போயிட்டிய, விளங்காத வலையை கொண்டு போயிட்டிய, விளங்காத இடத்துல போட்டுட்டிய, விளங்காதவனை சேர்ந்து கூட்டிகிட்டு போயிட்டிய சொல்லியிருப்பாங்கல்ல. எவ்வளோ உள்ள உடஞ்சிருக்கும், எவ்வளோ உள்ள உடஞ்சிருக்கும். நான் விளங்காதவனா? இன்றைக்கி நிறைய நேரம் நீங்கள் நினைக்கிறீங்கள நான் விளங்காதவனா. உங்கள் வீட்டில் எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, நீ உனக்கு ராசியே இல்லை, நீ ராசி இல்லாதவன் சொல்கிறாங்கல்ல. விளங்காதவன் விளங்காதவன் எத்தனை பேர் சொல்கிறாங்க? விளங்க செய்கிற தேவனை நீங்கள் வணங்கினால் நீங்கள் சுத்த பொன்னாக விளங்குவீர்கள். ஆமென். விளங்க செய்கிற தேவன் அவருங்க. அவர் சொன்னார், ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரே ஒரு வார்த்தை தான், அங்கிட்டு கொண்டு வலையை போடு. ஆண்டவரே, நான் நைட்டு ஃபுல்லாக விளங்காமல் இடத்துல போய் போட்டுக்கிட்டு இருந்தேன் ஆண்டவரே. விளங்காத இந்த படகை தானே கொண்டு போனேன் ஆண்டவரே. விளங்காத இந்த வலையத்தானே வச்சுருந்தேன் ஆண்டவரே. நானே விளங்காதவன ஆண்டவரே, நீ போடுன்னு ஒரே ஒரு வார்த்தை போட்டாரா இல்லையா? விளங்காத பேதுரு ஐயாவை விளங்க செய்த என் கர்த்தர் பெரியவர், என் கர்த்தர் பெரியவர். இன்றைக்கு உங்களை கொஞ்சத்தில் தெரிந்து கொண்டது எதுக்கு தெரியுமா? உங்களை கொஞ்சத்தில் தெரிந்து கொண்ட கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் எப்படி நடக்கிறீர்கள் என்று தெரிந்து கொள்வதற்காக. ஆமென். இந்த கொஞ்சத்தில் நீங்கள் இந்த ஆலயத்தில் வந்து கேட்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தா இதே ஆலயத்தில் முழு நேரமும் காத்திருப்பேன். எத்தனை பொய் சொல்லி பிள்ளைய வாங்கினீங்க. இன்னைக்கு இதே ஆலயத்தில் மீட்டிங் நடக்கும்போது அதே சகோதரி வீட்டில் படுத்து கிடக்கீங்கல்ல. ஆண்டவரே எனக்கு ஒரு வேலையை கொடுத்தா உங்கள் ஆலயத்தில் அண்ணு தினமும் துதிப்பேன். வேலையை வாங்கிட்டு ஒரு நாள் கூட ஆலயத்துக்கு வர்றதுக்கு மனசு இல்லைல்ல. இதற்கு அப்பா உங்களை கொஞ்சத்தில் தெரிந்து கொள்ளணும். அப்பாவை நீங்கள் எப்படியெல்லாம் ஏமாத்துறீங்க, நானும் சேர்த்து தான். வாங்குற வரைக்கும் அவர் காலை அப்படியே தடவுறது, வாங்கி முடிச்சதுக்கப்புறம் அவர் காலை வாரி விடுகிற கிறிஸ்தவனே. இதற்கு அப்பா கொஞ்சத்தில் தெரிந்து கொண்ட. தாவீதுன்னு ஒரு ஐயாவுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம்ல, பெத்த தகப்பனுங்க, பெத்த தகப்பன் தான் பெற்ற பிள்ளையை மறைக்கிற காலம். ஈசாய் சாமுவேல் ஐயா வரும்பொழுது ஈசாய் ஐயாட்ட சொன்னார், உன் பிள்ளைகளெல்லாம் வர சொல்லி கர்த்தர் இன்னைக்கு ஒருவரை அபிஷேகம் பண்ணுகிறார் என்று. பெத்த தகப்பன் தான் பெற்ற அத்தனை பிள்ளைகளை வர வைத்தார், ஒரு பிள்ளையை தவிர. அவர் மறக்கலாங்க, உங்களை படைச்ச கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார். ஆமென். சொன்னார்ல, அப்பா கேளு அவன்கிட்ட, ஈசாயிட்ட, அந்த ஐயாட்ட கேளு, ஈசாய் ஐயாட்ட, உனக்கு இன்னும் பிள்ளைகள் இருக்கான்னு கேளுன்னு நம்ம படைச்ச கர்த்தருக்கு தெரியுங்க. சாமுவேல் ஐயா கேட்டாரு, உனக்கு இது மாத்திரம்தான் பிள்ளைகளா, வேற பிள்ளை இருக்குதான்னு கேட்டாரு. பெத்த அப்பன் மறைச்சார். ஆனால் என் படைச்ச கர்த்தர் மறவாத தெய்வங்க, மறவாத தெய்வங்க அவரு. ஆமாய்யா, ஆடு மேய்ச்சிட்டு இருக்காராம். இழிவா நினைக்கிறாங்கல்ல உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் சொக்காரங்க, அண்ணன் தம்பின்னு எத்தனை பேர் உங்களை இழிவாக நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தருக்கு உங்களை மாத்திரம் தாங்க பிடிக்கும், உங்களை மாத்திரம் தாங்க பிடிக்கும். இந்த ஆலயத்தில் வந்து நீங்கள் வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் எங்கள் அப்பா துருத்தியில் வச்சிருக்கிறாரே, எப்படி மறப்பார், எப்படி மறப்பார்? இந்த கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் கானானுக்குள் போகணும்னா கொஞ்சத்தில் தெரிந்து கொண்ட கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் பண்ணக்கூடாத ஒரு காரியம் இருக்குது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27, 28, 29. 1 கொரிந்தியர் 1, 27, 28, 29. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். எல்லாரும் பைபிள் எடுங்க, பைபிளை கையில் பிடிச்சுக்கோங்க. கிறிஸ்துவுக்குள் நான் பைத்தியம் சொல்லுங்க. பைபிளை கையில் மேலே தூக்கி, கிறிஸ்துவுக்குள் நான் பைத்தியம். சரி, அடுத்து வாசிங்க. பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமான நம்மை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவா இருக்கிற நம்மை தெரிந்து கொண்டார். அற்பமா எண்ணப்பட்ட நம்மை தெரிந்து கொண்டார். நல்ல கவனிங்க, மாம்சமான யாரும் தேவனுக்கு முன்பாக முதலாவது என்ன பாராட்டக்கூடாதான்? பெருமை பாராட்டக்கூடாதான். பைபிளை மூடிருங்க. உங்களை கொஞ்சத்தில் தெரிந்து கொண்ட கர்த்தருக்கு முன்பாக
நீங்கள் முதல்ல என்ன பாராட்டக்கூடாது? பெருமை பாராட்டக்கூடாது. முதல்ல உங்களுக்குள்ள பெருமை இருக்கா? ஐயா அம்மா, முதல்ல உங்களுக்குள்ள பெருமை இருக்கா? பெருமைனா என்னன்னு தெரியலையோ? அப்படி தான் அன்றைக்கி அந்த ஒரு ஆலயத்தில் ஒரு வேடிக்கையாக சொல்கிறேன். ஒரு சகோதரி கையில் காலில் ஒன்றுமே போடாமல் ஆலயத்தில் ஒரு ஓரமாக உட்காந்து ஆண்டவரே அப்படின்னு அழுதுட்டு இருந்துச்சு. அங்கேருந்து ஒரு அக்கா, ஒரு சகோதரி வந்தாங்க. பட்டு சேரீ கட்டி, தலை நிறைய பூவெல்லாம் வச்சு, கை காலெலாம் வளையலும் கொலுசுமா அள்ளி போட்டுட்டு, கழுத்தெல்லாம் செயின் அள்ளி போட்டுட்டு அப்படியே அந்த சகோதரி பக்கத்தில் வந்து உட்காந்தாங்க. அலேலியா அப்படின்னு சபை ஊழியர் சொல்லும் பொழுது எல்லாரும் கை தூக்கும் போது அலேலியா சத்தத்தை விட அந்த சகோதரியோட வளையல் சத்தம் தான் கிளுகிளுன்னு கேட்குது. பக்கத்தில் இருக்க சகோதரிக்கு ரொம்ப மன வருத்தம். ஐயோ, இவ்வளோ வளையல் வச்சுருக்காங்களே, ஒரு வளையல் எனக்கு கிடைச்சா எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த சகோதரிக்கு ரொம்ப மன வருத்தம். அந்த சகோதரிக்கு தெரியாது இந்த சகோதரி போட்டுட்டு வந்திருக்க அவ்வளோ வளையலும் கவரிங்கன்னு. ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமையை பார்க்க வர வேண்டும், உங்கள் மகிமையை காட்ட வர கூடாது. நான் கேட்குறேன், அப்போ ஏற்கனவே சொன்னேன், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் எல்லாம் தகுதியாயிராது. இதே பூவோட, இதே சாரியோட, இதே வளையலோட, இதே கொலுசோட, இதே நகையோட உங்கள் மாமா ஒருத்தர் செத்து கிடக்கும் போது உங்கள் அத்தை பக்கத்தில் போய் நீங்கள் இப்படி உட்காருவீங்களா? அவங்க துக்கத்தில் நானும் பங்கெடுக்கணும்னு போவீங்கள்ல. இதே ஆலயத்தில் எத்தனை பேர் உங்களை நகை போடக்கூடாதுன்னு நான் சொல்லலை. கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமையை பார்க்க வரணும். ஏசாயா தீர்க்கதரிசி முதல் 5 அதிகாரம் வரைக்கும் மிகப்பெரிய பணக்கார தீர்க்கதரிசி. அவரை போல ஒரு பணக்கார தீர்க்கதரிசி இல்லவே இல்லை. ஆனால் வசனம் சொல்லுகிறது, இந்த ஆலயத்தின் வஸ்திரத்தின் தொங்கலை பார்த்த மாத்திரத்தில் நெடுஞ்சான் கடையாய் விழுந்தார். ஐயோ நான் அதமானேன், ஐயோ நான் அதமானேன். இந்த ஆலயத்தில் நான் பெரியவன், நீ பெரியவா, நான் பெரியவா, நீ பெரியவா சண்டை நடக்கல. தேவாலயத்தை காட்டிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் ஒரு உணர்வு இல்லைல்ல. ஆலயத்தில் யார் பெரியவர்? என் கர்த்தர் இங்கே இருக்கிறார். ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருந்தாரே ஏசாயா தீர்க்கதரிசி. இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறாரே, நான் எப்படி பேச முடியும்? துணிகரமா பேசுறீங்கல்ல, அதற்கு பேர் தான் பெருமை. தூஷணமா பேசுறீங்கல்ல ஆலயத்தில், அதுக்கு பேர் தான் பெருமை. கானானுக்குள் போகணும்னா பெருமைங்கிற குணம் இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்கள்கிட்ட நிறைய காரியத்தை சொல்கிறாரு. முதல் காரியம், உங்களை கொஞ்சத்தில் நான் ஏன் தெரிந்து கொண்டேன் தெரியுமா? ஏன் நாமத்தை, ஏன் மகிமையை ஆலயங்களிலையும் தெருக்களிலையும் எல்லா இடங்களையும் அறிவிக்க வேண்டும் என்பதற்காக. உங்களை பெருமைப்படுத்தி 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 நீங்கள் போகும்போது ஒரு குண்டுமணி தங்கம் கூட உங்கள்கிட்ட தரமாட்டாங்க. நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே என்று அப்பா பரிதபித்து இந்த ஆலயத்தில் கேட்குறாரு. உங்கள் காதுகளில் விழலையா? எனக்குரிய கனம் எங்கே என்று அப்பா ஒரு ஓரமாக கண்ணீர் வடித்து உங்கள் ஆலயத்தில் நிற்கிறாரு. உங்களுக்கு அது கேட்கலையா? பெருமையோடு இருந்தேன். ஆனால் ஆண்டவரே, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் கானானுக்குள் போக முதலாவது உங்களுக்குள் இருக்கக்கூடாத காரியம் பெருமை. பக்கத்தில் கையை பிடிங்க, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, பரலோகம் போவதுக்கு, கானான் தேசத்துக்கு போவதுக்கு முதலாவது உங்கள்கிட்ட இருக்கிற பெருமை குணத்தை இன்னைக்கே எடுத்து போடுங்க. ஆமென். எனக்கு நல்லா தெரியும், இங்கே இருக்கிற 30 பேரில் கண்டிப்பாக ஒரு சகோதரிகிட்ட பேச மாட்டீங்க, ஒரு சகோதரன் ஒரு சகோதரிகிட்ட பேச மாட்டீங்க. ஆனாலும் கள்ள சத்தியம் பண்ணுற உங்களை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆமென். நான் ஏன் பயப்படணும்? எனக்கு நல்லா தெரியும்,
இங்கே இருக்கிற ஒரு சகோதரி கண்டிப்பாக ஒரு சகோதரிகிட்ட கண்டிப்பாக பேச மாட்டீங்க. நான் செத்தாலும் உன் மூஞ்சில் முழிக்க மாட்டீங்க. செத்து போனதுக்கப்புறம் உங்கள் மூஞ்சே உங்களுக்கு தெரியாது. பெருமை, நான் என்கிற பெருமை, கர்த்தர் முதலாவது அறுத்து போட சொல்லுகிற பெருமை இந்த குணம்தான். நீங்கள் கண்டிப்பாக கர்த்தர்ட்ட கணக்கு கொடுக்கவே ஆகணும் சகோதரியே. அம்மா, கண்டிப்பாக நீங்கள் கணக்கு கொடுக்கணும். இதற்காக அப்பா வரலை, கடைசி சொட்டு ரத்தத்தையும் கொடுத்தாரு. இதுக்காகவா? சிலுவையில் தொங்கும்போது கூட குத்த போறான்னு தெரிஞ்சும் மன்னிச்சாரு. இதற்காகவா? ஒரு சின்ன அற்ப விஷயத்துக்காக மன்னிக்க முடியாத ஒரு சுவாபத்தை வச்சிருக்கீங்களே, அதுக்கு பேர் தான் சகோதரி, அதுக்கு பேர் தான் அம்மா பெருமை. உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 2வது உபாகமத்தின் புஸ்தகம் 7:26. உபாகமம் 7:26. அவைகளைப் போல நீ சாபத்துக்கு உள்ளாகாதபடி அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாயாக. அதை எல்லாரும் சொல்லுங்க, அதை சீ சொல்லுங்க, அதை நீங்க சொல்ல வேண்டாம். 2வது உள்ள வார்த்தை நீங்க சொல்லுங்க. அதை முற்றிலும் அருவருக்க கடவாய். அது சாபத்துக்கு உள்ளானது. ஆமென், ஆமென். 2வது கர்த்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குற காரியம், உங்கள் வீடுகளுக்குள் சாபத்தை கொண்டு வரக்கூடாது. ஆமென். கானானுக்குள்ளே போகணும்னா முதல் காரியம் எதோ இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது. 2வது சாபத்தை எடுக்கக்கூடாது. உங்கள் வீடுகளில் சாபம் இருக்கா? ஒரு அடி இடத்த கூட பக்கத்து வீட்டுக்காரனுக்கு விட்டு கொடுக்காம போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேஸ் ஃபைல் பண்ணிட்டு வரீங்கல்ல, சாபம். அடுத்தவங்க மனைவி கூட விபச்சாரம் பண்றீங்கல்ல, சாபம். அடுத்தவர் கணவரை இச்சிக்கிறீங்கல்ல, சாபம். ஆலயத்துக்கு லேட்டா வரீங்க பார்த்தீங்களா, சாபம். கற்பனைகளுக்கு விரோதமாய் பண்ணுகிறது சாபம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் வசனம் சொன்னா மட்டும் போதாது, முதல்ல நீங்க இருக்கீங்களா கர்த்தருக்கு முன்பாக? 10 மணி ஆலயத்துக்கு 11:30 வரைக்கும் வரீங்களே, சாபம் இல்லை? சாபத்தை உங்கள் வீடுகளுக்குள் வாங்காதிருப்பாயாக கர்த்தர் சொல்றாரு. யோசுவா 7ஆம் அதிகாரம், நேரம் குறைவாக இருக்கனால நான் ஷார்ட்டாக முடிக்கிறேன். யோசுவா 7ஆம் அதிகாரம் நீங்கள் எடுக்க வேண்டாம், வீடுகளுக்கு போய் வாசிங்க. யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு அருமையான காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நல்லா கவனிங்க. பைபிள் எடுக்க வேண்டாம் அம்மா, என்ன பார்க்க சொன்னேன்? பைபிள் எடுக்க வேண்டாம். யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஒரு காரியத்தை காண்பித்து கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் கொண்டு போயிட்டே இருக்காங்க, யோசுவாவை வழி நடத்திட்டே வராங்க. அவங்க வீழ்த்தாத ஒரு ராஜ்யமும் கிடையாது. பெரிய பெரிய ராஜாக்கள், பெரிய பெரிய கிராமம், பெரிய பெரிய ஊர் எல்லாத்தையும் வீழ்த்தினாங்க. ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தது. அந்த இடத்து பேர் என்ன பேர்? யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் இருக்கிற இடத்து பேர் ஆயி. அந்த இடத்துக்கு வந்தாங்க. அந்த இடத்துக்கு வந்த உடனே யோசுவாயா சொன்னார் அந்த ஜனங்களை பார்த்து, அந்த இடத்துக்கு போங்க, அங்கே ஒரு சின்ன பட்டணம் தெரியுது, அந்த பட்டணத்தில் வீழ்த்துவதுக்கு எத்தனை பேர் போகணும்னு போய் பாருங்கன்னு சொன்னார். நடந்தது என்ன தெரியுமா? அந்த போய் ஜனங்கள் பார்த்துட்டு வந்துட்டு யோசுவாயிட்ட சொன்னாங்க, ஐயா நம்ம அந்த பெரிய பெரிய ஊரெல்லாம் வீழ்த்ததுக்கு 20,000 பேர் 30,000 பேர் போனையா, இது ரொம்ப சின்ன ஊர், 2,000 பேர் 3,000 பேர் போதியா, ஈஸியாக அடித்து தூக்கிடலான்னு சொன்னாங்க. யோசுவாயா அவங்க பேச்சை நம்பினார். நம்பி அவங்கள அந்த ஊருக்கு அனுப்புனார். நடந்தது என்ன தெரியுமா? வெட்டுப்பட்டு செத்து போய் புறமுதுகிட்டு காட்டு வந்தாங்க. யோசுவாயான் தான் சட்டையை கிழிச்சு அழுதாரு, ஆண்டவரே இதுவரைக்கும் எனக்கு வெற்றியை கொடுத்தீங்களே, ஏன் எனக்கு இந்த தோல்வின்னு அழுதாரு.
நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களில் கர்த்தர் வெற்றியை மாத்திரம் தந்துக்கிட்டே இருக்காரு. வெற்றி தரும்போதெல்லாம் அல்லேலியா அல்லேலியான்னு பாடுதீங்களே, ஒரு கஷ்டத்தை கொடுக்கும்போது ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்தீங்கன்னு இந்த ஆலயத்தில் வந்து நீங்கள் அழுதுருக்கீங்களா? உங்கள் தனிப்பட்ட இடங்களில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் குடும்ப ஜெபங்கள் ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த பாடு, ஏன் எனக்கு இந்த உபத்திரவம் என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? யோசுவா ஐயா கேட்டார், நான் செய்த பாவம் என்ன? கர்த்தர் சொன்னார், நீ ஏன் மகனை அழுகிற, நாளைக்கு நான் காட்டி கொடுக்குறேன். ஒருத்தனன்னு சொன்னார், நாளைக்கு இணையனமா சந்து சந்தா குளங்குளமா கோத்திரமா வர சொல்லி ஒருத்தனை காட்டி கொடுக்கணும்னு சொன்னார். மறுநாள் காலையில் விடிஞ்சது, குளங்குளமா கோத்திரமா ஜனஜனமாக வந்தாங்க. ஒரு திருடனும் வந்தான். இந்த வார்த்தையை சொல்கிறதுனால நீங்கள் கோவப்பட்டாலும் பரவாயில்ல, உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு திருடன். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் பரிசுத்தம், மற்ற 6 நாளும் அசுத்தத்துக்குள்ளே அலையுதமே, இதுக்கு பேர் என்ன பேர்? அந்த திருடன் குறிக்கப்பட்டான். அவன் பேர் என்ன பேர்? ஆகான். செஞ்சது என்ன தெரியுமா? ஒன்னே ஒன்று தான். அடுத்தவங்க சொத்தை அபகரித்து, அடுத்தவங்க பொருளை அபகரித்து தன் கூடாரத்தில் ஒளிச்சு வச்சான். நடந்தது என்ன தெரியுமா? ஒருத்தன் செய்த தவறுக்கு அவன் வம்சத்தையே அழித்து போட்டு விட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளை குட்டி நல்லா இருக்கணும், அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கிறவங்களே, அடுத்தவங்க மனைவி அபகரிக்கிறவங்களே, அடுத்த இடத்தை அபகரிக்கிறவங்களே, கிறிஸ்தவரே கிறிஸ்தவனே உங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், சாபத்தை உன் வீடுகளுக்குள் வாங்காதிருப்பாயாக, அதை சீ என்று வெறுத்து போடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகான மாதிரி இருக்கணுமா? உங்கள் வம்சம் தலைக்கணும்னு தானே நீங்கள் இவ்வளோ பிரயாசப்படுறீங்க? உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு தானே நீங்கள் இவ்வளோ பிரயாசப்படுறீங்க? கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். சாபத்தை உன் வீடுகளுக்குள் வாங்காதிருப்பாயாக. பக்கத்தில் கையை பிடிங்க, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள், உங்கள் வீடுகளில் இன்னைக்கு இருக்கிற சாபத்தை, நேரம் குறைவாக இருக்கனால நான் ரொம்ப சீக்கிரமாக முடிக்கேன், சொல்லுங்கள், உங்கள் வீடுகளுக்குள் இருக்கிற சாபத்தை இன்றைக்கே எரிந்து போடுங்கள். கையை விட்டுருங்க. ஜாதகம், நல்ல நேரம், குறி, மாந்திரிகம் எல்லாத்தையும் தேடி ஓடுகிற நீங்களையும் என்னையும் பார்த்தா கர்த்தர் கேட்குறார், சாபத்தை உதறி போடுன்னு. ஏன் தெரியுமா? சாபத்தை வாங்கி இந்த இடத்துல வந்து பிச்சைக்கார மாதிரி நின்றுருக்கேன். 2015 ஒரு 5 நிமிடம் 2015 எனக்கு கல்யாணம் ஆச்சு. எங்கள் அம்மாவுடைய அம்மா, எங்கள் பாட்டி மிகப்பெரிய சாமியாடி. எங்கள் அம்மா இன்னைக்கும் ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷி. எங்கள் அக்கா சண்டே ஸ்கூல் டீச்சர். பாதியில் நாங்கள் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டவர். நான் 8 ஆண்டுகள் சண்டே ஸ்கூல் டீச்சர். பேரளவுக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அல்லேலியா பாட்டு, மற்ற நாள் ஃபுல்லாக சினிமா பாட்டு. 2015 எனக்கு கல்யாணம் ஆச்சு. எங்களுக்கு வீடுன்னு எதுவுமே கிடையாது, ஒரு சின்ன ஓட்டு வீடை தவிர. எங்கள் அம்மா கல் உடைக்கவும் பீடி சுத்தவும் தான் செய்யும். எங்கள் அப்பா மிகப்பெரிய குடிகாரர். சென்னையில் எங்கள் அப்பா குடிச்சிட்டு வெல்டர் வேலை பார்த்தவர். ஒரு சாக்கடைக்கில் விழுந்துட்டார். அந்த டைரியில் உள்ள ஃபோன் நம்பரை பார்த்து எங்கள் அப்பா பார்த்து என்னை கூப்பிட்டாங்க, உங்கள் அப்பா இந்த மாதிரி விழுந்துட்டாங்க. போய் பார்த்தா ப்ரெஷர் அதிகமாகி ஒரு 2 சைடு ஒரு கை கால் விளங்காமல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. இருக்கிற எந்த காசுமே என்கிட்ட கிடையாது. இருக்க காசை வச்சு எங்கள் அப்பா வச்சு பார்த்தோம். காசெல்லாம் முடிஞ்சிட்டு நேரம் எங்கள் ஊருக்கு கூப்பிட்டு வந்துட்டோம். கம்பெனியில் கொஞ்சம் காசை கொடுத்தாங்க, அந்த காசை வச்சு பார்த்தோம். கேலக்ஸி ஹாஸ்பிட்டல் திருநெல்வேலி வச்சு பார்த்தேன், முடியலை. சரியா ஆகஸ்ட் மாதம் 14 கர்த்தர் நல்லவர், எவ்வளோ பெரியவர் தெரியுமா? ஆகஸ்ட் மாதம் 14 எங்கள் அப்பா மரித்து போனார். எங்கள் அப்பா மரித்து போன அதே அன்னைக்கு எங்கள் அக்காவுக்கு 9 வருஷம் குழந்தை கிடையாது. எங்கள் அக்கா டெலிவரி ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறா, எங்கள் அப்பா மரித்து போனார். கையில் இருக்கிற எல்லா காசையும் செலவு பண்ணி முடிச்சுட்டு பிச்சைக்கார மாதிரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு எங்கள் அப்பாவை கொண்டு வந்து புதைச்சேன். வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறேன்னு தெரியாத ஒரு இடத்துல நின்னேன். 27 வயசு எனக்கு. எனக்கு ஒரு சகோதரன் உண்டு. என் சகோதரனுக்கு 3 வயதில் ஒரு பெண் பிள்ளை. என் மனைவி 2 மாத கன்சீவாக இருந்தாங்க.
நான் அன்னன்னைக்கு வேலை பார்த்தா மட்டும்தான் எனக்கு காசு. சரியாக என் தகப்பனார் மரித்து 45வது நாள் வாழ்க்கையில் என்ன அடி விழக்கூடாதோ அந்த அடியை வாங்கிட்டு வந்து நிற்கிறேனா. என் தகப்பனார் மரித்து சரியாக 45 நாள் எங்கள் அண்ணி மூணாறு கேரளா எஸ்டேட்டில் ஜிஹெச்சில் டெலிவரிக்காக 2வது டெலிவரிக்காக அட்மிட் பண்ணியிருந்தோம். அதிகாலை 4 மணிக்கு குறை பிரசவத்தில் ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்று போட்டு எங்கள் அண்ணியும் செத்து போனாங்க. என்னைக்காவது பொம்பளை பிள்ளையை தூக்கிட்டு தாய்ப்பாலுக்காக ரோடாக போயிருக்கீங்களா? நான் போயிருக்கேங்க, நான் போயிருக்கேன். பிள்ளை அழுகும்போது அழுதுருக்கீங்களா? நான் அழுதுருக்கேன். என் பிள்ளை பட்னியாக கிடக்கும் போதெல்லாம் கத்தும் போதெல்லாம் கத்தி கத்தி அழுதுருக்கேங்க. குறை பிரசவத்தில் பிறந்த பிள்ளை, தாய்ப்பால் இல்லைன்னா அந்த பிள்ளை செத்து போகுன்னு சொன்ன டாக்டர். ஒவ்வொரு லைன் சயின்ஸ்லாம் அந்த எஸ்டேட் ஃபுல்லாக அலைவேன். ஏன் தெரியுமா? ஏதாவது ஒரு தாய்ப்பால் கிடைக்காதா? எங்கள் அண்ணி பாடி வரதுக்குள்ளே மூணாறு கேரளா எஸ்டேட்டில் இதே மாதிரி ஒரு சிஎஸ்ஐ சர்ச் ஆல்டரில் முழங்கால் போட்டேன். ஒன்றே தான் சொன்னேன், 27 வயசில் நான் என்ன அறை வாங்கக்கூடாது அந்த அறையை வாங்கியிருக்கேன் ஆண்டவரே. நான் என்ன தவறு செஞ்சேன், என்ன பாவம், என்ன சாபம் எனக்கு தெரியும். உம்மை விட்டு நான் தூரம் போனேன். இன்னைக்கு எடுக்கிற இந்த வேதத்தை பாடி வந்துச்சு. பிள்ளைய கையில் எங்கள் அம்மா வச்சு பிடிச்சிக்கிட்டேன். எங்கள் அம்மாட்ட ஒன்று சொன்னேன், நீ வீடு பால் காய்ச்சும் போது தீர்த்தம்னு சொல்லி ஒன்று வச்ச பற்றியா, 2 உயிரை பறித்தது மட்டும்தான் மிச்சம். நீ பண்ண சாபத்தினால நான் இப்படி நிற்கிறேன்னு எங்கள் அம்மாட்ட சொன்னேன். வருஷம் 10 வருஷம், இன்னைக்கு 2025 நான் திரும்பி பார்க்குறேன். எங்கள் அப்பா என்னை நடத்தி வந்த விதம் பெரியதுங்க. எங்கள் அப்பா என்னை உயர்த்தின விதம் பெரியதுங்க. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறேன் என்று சொன்ன கர்த்தர் என்னை ராஜாக்களின் மத்தியில் உயர்த்தி வைத்தாருங்க. நான் சாட்சி சொல்லுவேன். அதனால தான் இன்றைக்கும் 2 மெடிக்கல் ஷாப்புக்கு நான் ஓனர். லட்சங்களுக்கு அதிபதியாக என்னை கர்த்தர் மாற்றினாருங்க. அதனால தான் அந்த வேதத்தை தூக்கிட்டு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன போல் எத்தனை பேர் இப்படி அனாதையாக அனுப்பாங்க ஆண்டவரை. என்ன போல் எத்தனை பேர் இப்படி குடும்பத்தில் கஷ்டத்தோடு அவங்களுக்கு நான் சாட்சி சொல்லணும் ஆண்டவரை. ஏன் வாழ்க்கையில், இந்த பைத்தியத்தின் வாழ்க்கையில் கர்த்தர் இவ்வளவு பெரிய கிருபையை செய்தாரானால் உண்மையாய் தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் இறங்காதிருப்பாரா? அந்த ஒரு வார்த்தைக்காக தான் இன்றைக்கு இந்த வேதத்தை தூக்கிட்டு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. எங்கெங்கே ஓடணுமோ எல்லா இடத்துலையும் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பான தேவ ஜனமே, கானானுக்குள் போகணும்னா, கானானுக்குள்ளே போகணும்னா முதல்ல கர்த்தரிடத்தில் கேட்குற ஒரே ஒரு காரியம் பெருமை. 2வது, சாபத்தை நம்ம வீடுகளுக்குள்ளே எடுக்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்கிறாரு. சாபத்தை இன்றைக்கே நீ விட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஆசைப்படுகிறார். உங்களை பார்த்து தான் கர்த்தர் கேட்கிறார். முழங்கால் படியிடுவோமா? முழங்கால் படியிடுவோமா? அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. பரம கானானுக்குள் செல்ல வேண்டும் என்று சொல்லி எத்தனைப்படுகிற நாங்கள் ஆண்டவரே, எங்களுக்குள் இருக்கிற பெருமை என்கிற குணத்தை நாங்கள் வெறுக்கிறோம் ஐயா. ஆவியானவரே, சாபத்தை எங்கள் வீடுகளுக்குள் நாங்கள் வைத்திருப்போமானால் சாபத்தை ஜெயமாய் மாற்றின கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஜெயத்தை தாங்க ஆண்டவரே. எத்தனை பேர் ஒப்பு கொடுத்து உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருக்கிறார்கள். எல்லாரையும் கர்த்தர் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த நீசனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்தீங்களே. உடைந்த உள்ளத்தோடு நொறுக்கப்பட்ட இதயத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் அற்புதத்தை செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, இந்த சபைக்கு அழைத்து வந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவர். அருமை ஐயாவுக்காக, உதவி குருவானார் ஐயா அவர்களுக்காக, மக்களுக்காக நான் செபிக்கிறேன் ஐயா.
ஆவியானவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆறுதல் படுத்தி தேறுதல் படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கிருபையின் கரத்துக்குள் நீர் அவர்களை பாதுகாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அதை கடைசி வருகை பரிந்த நிலைத்திருக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்துக்குள்ளே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமையடையும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.